டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 12வது IPL தொடருக்கான 5வது போட்டி இன்னைக்கு டெல்லியில நடைபெற இருக்கு. இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய 2 அணிகளுமே மோத இருக்காங்க. சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில பெங்களூரு அணியை 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டெல்லி அணியும் முதல் போட்டியில 37 ரன்கள் வித்தியாசத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியை வின் பண்ணிருக்காங்க. டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பிளேயர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கடந்த மேட்ச்ல வெறும் 27 பந்துல 78 ரன்களை எடுத்திருந்தாரு. ஒரு வகையில பார்க்கும்போது நம்ம தல தோனியுடைய சிஷ்யன் தான் ரிஷப் பண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்துல இன்னைக்கு சென்னை அதுக்கப்புறமா டெல்லி இவங்க 2 பேருக்கும் நடக்க போற மேட்ச் கண்டிப்பா ரொம்பவே விறுவிறுப்பான மேட்சா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்தை தவிர பிருத்வி ஷா, ஷிகர் தவன், அதுக்கப்புறமா கேப்டன் சுரேஷ் ஐயர், இம்ரான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே ஒரு ஃபார்மான பேட்ஸ்மேன்ஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் ட்ரெண்ட் போல்ட், இஷாந்த் சர்மா, ரபாடா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இவங்க எல்லாருமே சிஎஸ்கேவுக்கு இன்னைக்கு ரொம்பவே டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற முதல் போட்டி ரொம்பவே ஒரு போரிங்கான மேட்சாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சென்னை டீமுடைய பேட்டிங் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சென்னை டீம் சார்பாக முதல்ல பேட்டிங் களமிறங்கின ஷேன் வாட்சன் ரன் எதுவுமே எடுக்காம அவுட் ஆக, அதுக்கப்புறமா அம்பத்தி ராயுடு, சுரேஷ் ரெய்னா அப்படின்னு சொல்லி யாருமே சிறப்பாக விளையாடல அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் கண்டிப்பாக இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் சிஎஸ்கே பேட்ஸ்மேனுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. டெல்லி பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சாதகமாக இருக்கும் அப்படின்றதுனால இம்ரான் தாஹிர் இல்லைனா ஹர்பஜன் சிங் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் மட்டும் தான் டீமில் இருப்பாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் டேவிட் வில்லே சேர்க்கப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. அதே மாதிரி டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் ராகுல் திவாட்டியாவுக்கு பதிலாக அமித் மிஸ்ரா சேர்க்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 2 டீமுமே ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் கண்டிப்பாக 2 டீமுக்குமே ரொம்பவே ஒரு டஃப்பான மேட்சாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுக்கப்புறமா டெல்லி அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே விளையாண்ட 18 மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் 12 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. வெறும் 6 போட்டிகளில் மட்டும்தான் டெல்லி அணி வெற்றி பெற்றிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் டெல்லியில் நடக்க போகுது அப்படின்ற போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு அது ஒரு ஹோம் கிரவுண்ட் அப்படின்றதுனால கண்டிப்பாக அதுவும் அவங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் நம்ம தல தோனி அதுக்கப்புறமா ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்க போகிற மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் தற்போது சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு நடக்க போகிற சென்னை அதுக்கப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 2 டீமில் எந்த டீம் வின் பண்ணுவாங்க, எந்த டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.